வணக்கம். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டோம்னாக்க அதுல முக்கியமான டாப் 5 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல பார்த்தாக்க ராஜீவ் மேனன் சார் இருப்பார். ராஜீவ் மேனன் சார் பம்பாய் மாதிரியான பல படங்களுக்கு, குரு மாதிரியான படங்களுக்கு மணிரத்னமோட இணைந்து பணியாற்றியவர். மிகச்சிறந்த கேமராமேன். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் மேனன் அப்படின்னு தெரியும். அதை வச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு மின்சார கனவு அப்படிங்கிற படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணார். அதே போல அஜித்தையும் அப்பாஸையும் வைத்துக்கொண்டு கலைப்புலி தானு அவர்களுடைய தயாரிப்புல ஐஸ்வர்யா ராயல் டபுவெல்லாம் நடிக்க வைத்து கண்டுகொண்டேன் அப்படிங்கிற திரைப்படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அதே போல ஜிவி பிரகாஷ் எல்லாம் நடிக்க வைத்து சர்வம் தாளமயம் அப்படிங்கிற ஒரு படத்தை கூட கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணார். அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் மட்டுமல்லாமல் இயக்குனராகவும் பரிணமித்தார். இயக்குனராகவும் நமக்கு பரிச்சயமானவர் தான் ராஜீவ் மேனன். அந்த ராஜீவ் மேனன் ஒரு ஒளிப்பதிவாளராக, ஒரு இயக்குனராக அப்படின்லாம் நமக்கு அறியப்பட்டவரை நடிகராக மாற்றிய பெருமை வெற்றிமாறன் சாருக்கு தான் போய் சேரும். விடுதலை பாகம் 1 திரைப்படத்துல தமிழகத்தினுடைய செக்ரட்டரியா, தலைமைச் செயலாளரா அந்த அதிகாரி கதாபாத்திரத்தை அவ்வளவு அனாயாசமா ரொம்ப பிரமாதப்படுத்தி இருந்த ராஜீவ் மேனன் சார் இந்த படத்துல விடுதலை பாகம் 2 படத்திலையும் அவர் நடிக்கிறார். அதே போல 2 மேனன்களும் நடிக்கிற படம் இது. விடுதலை பாகம் 1லையும் ராஜீவ் மேனனும் நடிச்சிருந்தாங்க, கௌதம் வாசுதேவ் மேனனும் நடிச்சிருந்தாங்க. அதே போல விடுதலை பாகம் 2லும் கௌதம் வாசுதேவ் மேனனும் இருக்காரு, ராஜீவ் மேனனும் இருக்காரு, சேத்தனும் இருக்காரு. இந்த சமயத்துல விடுதலை பாகம் 2னுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவானது ரொம்ப அழகான முறையில, எளிமையான முறையில ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. அந்த விழாவில் ஸ்டேஜில் உட்கார வைக்கப்பட்டவர்களில் விஜய் சேதுபதி சாரை உட்கார வைத்தது, சூரி சாரை உட்கார வச்சது, பவானி ஸ்ரீயை உட்கார வச்சது. பவானி ஸ்ரீனா தெரியுமில்ல உங்களுக்கு, விடுதலை படத்தினுடைய நாயகி ஜிவி பிரகாஷனுடைய சகோதரி. அவங்க அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு பாடகி. இப்போ அந்த குரலை கண்டுபிடிச்சிருக்காரு இளையராஜா அவர்கள். அனன்யா பட்டு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே வர்றாரு. அதே போல் வெற்றிமாறன் சார், தயாரிப்பாளர் எல்ரட் குமார், சேத்தன், அப்புறம் கருணாஸ் சாருடைய பையன் கென், தம்பி கென் அங்கே உட்காந்துருக்காப்புல. அப்புறமா ஆர்ட் டைரக்டர் அவரும் உட்காந்துருக்காரு, ராஜீவ் மேனன் அவர்களும் உட்காந்துருக்காரு. இந்த ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. அப்போ ராஜீவ் மேனன் மைக்கு கிட்ட வராரு. ராஜீவ் மேனன் கங்கை கண்டுகொண்டேன் படத்தை கொடுத்தாரு. அதற்கு முன்னதாக மின்சார கனவு அப்படின்னு பிரபுதேவா, அரவிந்த் சாமி, கஜோல் அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த படத்தை கொடுத்தாரு. அதே போல ஐஸ்வர்யா ராய், தபு, அஜித், அப்பாஸ், மம்முட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டு கண்டுகொண்டேன் படத்தை கொடுத்தாரு. ஜிவி பிரகாஷை வைத்துக்கொண்டு சர்வம் தாளமயம் கொடுத்தாரு. இந்த 3 படத்தை இயக்கிய ராஜீவ் மேனன் இந்த 3 படத்திலும் இசை புயல் ஏஆர் ரகுமான் சாரை தான் பயன்படுத்தி இருந்தார். அவர் நேத்திக்கு ஸ்டேஜில், அந்த விழாவில் ஸ்டேஜில் பேசும்போது, மணிரத்னம் எனக்கு நல்ல நண்பர், நானும் மணிரத்னமும் நிறைய நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குவோம். அப்படி எப்போது உரையாடுவதற்கு நேரம் கிடைத்து நானும் மணியும் பேசிக்கிறோமோ அப்ப கண்டிப்பா பல மணி நேரங்களை ஆக்கிரமிப்பது இளையராஜாவுடைய இசையும், இளையராஜாவை பற்றியும், இளையராஜாவுடைய பாடல் பற்றியும் அப்படிமா தான் இருந்துச்சு. இளையராஜா மேல மணிரத்னம் சாருக்கு அவ்வளவு பெரிய காதல் உண்டு. அந்த காதலை அவ்வப்போது எங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இன்ஃபேக்ட் நானும் இளையராஜா சாருடைய பயங்கர வெறியன் தான். அவருடைய இசை எங்களை அப்படியே கட்டி போட்டுரும். அந்த இசைக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் பயன்படுத்துகிற விதமா இருக்கட்டும், படத்தினுடைய பிஜிஎம்ல சைலண்ட் எங்க கொடுக்கணுமோ அதை கொடுக்கிற விதமாகட்டும் அப்படின்னு மணிரத்னம் அவர்கள் இளையராஜாவை எப்போதுமே புகழ்ந்து கொண்டே இருப்பார். அவர் ஒரு 4 படத்தை சொல்லுவாரு, நான் ஒரு 4 படத்தை சொல்லுவேன். இப்படித்தான் நாங்கள் இளையராஜாவை பற்றி நானும் மணிரத்னம் சாரும் அடிக்கடி பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு பேசிய ராஜீவ் மேனன் சார் அதற்கு அடுத்து மேடையிலேயே ஒரு விஷயத்த சொல்றார். ராஜா சார், உங்க மியூசிக்ல வந்திருக்கிற இந்த விடுதலை பாகம் 1 படத்திலையும் விடுதலை பாகம் 2 படத்திலையும் நான் ஒரு நடிகராக நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அதே சமயத்துல என்னுடைய படத்துக்கு நீங்க ஒரே ஒரு படத்துக்காவது இசையமைக்கணும், உங்களோட சேர்ந்து நான் பணியாற்றணும்னு ஆசைப்படுறேன், அது சீக்கிரமே நடக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜிலேயே தொடர்ந்து ஏஆர் ரகுமானையே பயன்படுத்தி 3 படங்களை இயக்கிய
ராஜீவ் மேனன் அவர்கள் இளையராஜாவோடு சேர்ந்து பயணிக்கணும், ஒரு படத்தையாவது அவருடைய இசையில நாம டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அதுதான் ஒரு உண்மையான கலைஞன் மீது உண்மையான கலைஞன் கொண்டிருக்கிற காதல். ஏஆர் ரகுமான் கிட்ட காலத்தின் கோலமாக போயிருக்கலாம். ஏஆர் ரகுமான் மின்சார கனவுலையும் கண்டு கொண்டேன் கண்டுனோடையும் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கலாம். அந்த சந்தன பாட்டுல விருதுகள்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனாலும் கூட அவருடைய அடி மனசுல இளையராஜா சாரோட சேர்ந்து ஒரு படமாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கும் போல இருக்கு. அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போலதான் மணிரத்னம் அவர்களுடைய ஆரம்ப படத்திலிருந்து தொடர்ந்து அவருடைய 400வது படம், இளையராஜா இசையில இளையராஜாவுடைய 400வது படம் மணிரத்னத்தினுடைய நாயகன், இளையராஜாவுடைய 500வது படம் மணிரத்னத்தினுடைய அஞ்சலி, இளையராஜாவுடைய 600வது படம் மணிரத்னத்தினுடைய தளபதி. இப்படி அவங்களுக்குள்ளார அப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது. மணிரத்னத்தினுடைய ஆரம்ப கட்டங்கள்ல எல்லாமே இளையராஜா தான். இளையராஜா இல்லாம மணிரத்னம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மணிரத்னம் அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை இளையராஜா வாங்கி கொடுத்திருக்கிறாருங்கிறது கூட திரையுலகத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்துல விடுதலை பாகம் 2 மேடையில ராஜீவ் மேனன் இளையராஜா சாரோட ஒரு படம் சேர்ந்து பண்ணணும், நான் டைரக்ட் பண்ணணும், இளையராஜா சார் இசையமைக்கணும் அப்படின்னு கோரிக்கையே வச்சிருக்கிறது தான் இங்க திரை வட்டாரத்துல ரொம்ப ஹாட் டாபிக்கான விஷயமா பார்க்கப்படுது. அநேகமாக மணிரத்னம் அவர்களுக்கும் இளையராஜா சார் கூட சேர்ந்து ஒரே ஒரு படமாவது திரும்பவும் பண்ணிடணும்னு ஆசை இருக்கலாமோ என்னமோ தெரியல. 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு அன்னைக்கு இணைந்த உலகநாயகன் சொல்லக்கூடாதா, கமல்ஹாசன் சார் உலகநாயகன் சொல்லக்கூடாதுட்டாரு. கமல்ஹாசன் சாரும் மணிரத்னம் அவர்களும் இணைந்து எப்படி ஒரு தக் லைஃப் கொடுக்குறாங்களோ அதே போல ஏஆர் ரகுமானிலிருந்து விலகி வந்து இளையராஜாவோடு மீண்டும் கைகோர்த்து மணிரத்னம் வந்தாக்க ஒரு படத்தை கொடுத்தால் அதுவும் ஒரு தக் லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமுமே இல்லை. வணக்கம்.